கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்துல உங்கள் யாவரையும் இந்த தினம் ஒரு தியானத்தின் மூலமாக சந்திக்க தேவன் கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி. ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம அழிக்கப்படுவதற்கு பல ஆயுதங்கள் உருவாக்கப்படுகின்றன. வாயு ஒரு ஆயுதம், நாக்கு ஒரு ஆயுதம், கண்கள் ஒரு ஆயுதம், மூளை ஒரு ஆயுதம். இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு விரோதமா போராடத்தான் செய்யுது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அப்போ மனிதர்களோ பிசாசோ நமக்கு விரோதமாய் பல விதமான காரியங்களை, ஆயுதங்களை அவர்கள் செய்து கொண்டு இருந்தாலும் தேவன் ஜீவனுள்ளவர், எந்த ஆயுதங்களையும் வாய்க்க விடவே மாட்டார். அவர் இருக்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க, அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கும் உங்களுக்கு விரோதமா என்ன ஆயுதங்களை உங்க வேலை ஸ்தலங்கள்ல மனிதர்கள் செய்து வைத்திருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் செய்து வைத்திருக்கலாம். நீங்க எழும்ப முடியாதபடிக்கு உங்க மனிதர்கள் பல ஆயுதங்களை செய்து வைத்திருக்கலாம், பிசாசுகளை ஏவி விட்டிருக்கலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவைகளை தேவன் செயலிழந்து போக பண்ணுவார், அவைகளை இல்பொருள் ஆக்கி போடுவார். இந்த தேவன் உங்களையும் என்னையும் ஆதரிப்பார். தைரியமா இருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.